இது பண்ணுறதுக்கு குக்கரில் பாதி சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டுறலாம். கிழங்கு 2 விசில்லே நல்லா குழைவாக அழகாக வெந்து வந்துடும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட முளைக்கட்டி ராகி மாவு சேர்த்துக்கலாம். இது மாமிஸ் வேர்ல்டு ராகி மாவு தான். இதுக்கு பதிலாக நீங்கள் சத்து மாவு இல்லை வேறு சிறுதானிய மாவு சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 அல்லது 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வெங்காயம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்துட்டு இதை 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட்டு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க நல்லா தலை ஆரோக்கியமாக எடையும் கூடுவாங்க. அவங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ராகி மாவுலாம் சேர்க்கும் போது அவங்களுக்கு அயன் அப்புறம் கால்சியமும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.